Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம GRB mix வச்சு எப்படி குலாப் ஜாமுன் செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 400 கிராம்ல இருந்து 500 கிராம் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இத கேஸ்ல வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். சக்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும். இதை தொட்டு பார்க்கும்போது பிசுக்கு பதம் இருந்தாக்க நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் GRB மிக்ஸை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மாவோடு நல்லா கலந்துக்கலாம். தண்ணி இல்லைன்னா பால் சேர்த்து இதை பிசைஞ்சிக்கலாம். இது ரொம்ப லேசாக தான் பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தமாக பிசையாமல் லேசாக பிசைஞ்சிக்கோங்க. 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் அளவு தான் தண்ணி பிடிக்கும். இப்போ இது மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் மூடி எடுத்து வச்சிடலாம். பத்து நிமிஷம் கழித்து இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். உள்ளங்கையில் வச்சு லைட்டாக இது மாதிரி உருட்டி ரவுண்ட் ஷேப் பாருங்கள், வீரில் விடாமல் நல்லாயிருக்கும். இதே மாதிரி உருண்டைகளாக எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லா உருண்டைகளும் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு லைட்டாக எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கொஞ்சம் உருண்டைகள் சேர்த்துக்கலாம். மீடியம் டு ஸ்லோலியே வச்சு இதை ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் ரொம்ப சூடாயிடுச்சுன்னா மேலே மட்டும் கலர் மாறிடும், உள்ளுக்குள்ளே வேகாது. அதனால் மீடியம் டு ஸ்லோவில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கலர் மாறின பிறகு இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள், இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க ஜீராவில் இது சேர்த்துடலாம். இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உருண்டைகள்லாம் சூடாக இருக்கும்பொழுது அதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடாக இருந்தாலும் ஜீரா சீக்கிரமாக குலாப் ஜாமுன்லாம் உடஞ்சிரும். மீடியமான சூடில் இருக்கும்போது நீங்கள் சேர்த்திங்கன்னா அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே ஊறி நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் குலாப் ஜாமுன் எப்படி இருக்குது. இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ளுக்குள்ளே நல்லா ஊறி எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.